பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து சொன்ன மாதிரி it has to be played in that real and also generated image. ஒரு ரியல் டேட்டா எங்க இருக்கும் அப்படினா டிஸ்கிரிமினேட்டர்ல இருக்கும். ஜெனரேட்டர் வந்து என்ன செய்யும் அப்படினா அந்த ஒரிஜினலுக்கு ஏத்தாற் போல வந்து என்ன செய்யும் அப்படினா ஒரு டுபாக்கூர ஒரிஜினலை காட்டிலும் ரொம்ப பக்காவா கிரியேட் பண்ணி கொடுக்கும். So that is the purpose of that gap. Okay, so here it is. So இந்த இடத்துல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எல்லாருக்குமே தெரிஞ்சதான ஒரு மூவி சரிங்களா. So old movie நாலும் how that's create a realistic data from that noise. So அதாவது ஒரு நாய்ஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படினா you can able to generate that real story. So back end இருக்கக்கூடிய அந்த real story வந்து it can able to be generated. ஓகேங்களா. So this is also one beautiful example in எல்லாருக்கும் தெரிஞ்சது. And then okay, so இத வந்து மிஸ்டேக் ஆகுது எடுக்காத சரியா. So look out into that என்னன்னு சொல்றேன் genuine வந்து பாரு. So these generator வச்சுக்கோ ஓகேங்களா. So ஒரு discriminant ஆன டேட்டா வந்து யார் அப்படினா so this is the discriminant data, real data. அப்ப இந்த ரியல் டேட்டா வந்து யாருக்கு வந்து சொந்தமா இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படினா இந்த டிஸ்கிரிமினேட்டர் ஓகேவா. ஆனா ஜெனரேட்டர் வந்து என்ன பண்ணிருச்சு அப்படினா இது ரியலை காட்டிலும் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு இமேஜ் வந்து என்ன பண்ணிருச்சு கிரியேட் பண்ணிட்டு ஓகேவா. இந்த பெர்ஃபெக்ட்டான இமேஜை கிரியேட் பண்ண உடனே டிஸ்கிரிமினேட்டர் வந்து என்ன பண்ணி பாக்குதுன்னு செக் பண்ணி பாக்குது தாண்ட இருக்கக்கூடியதான ஒரிஜினல் டேட்டாவினுடைய குவாலிட்டி அதனுடைய அவுட்கம் அதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூவை காட்டிலும் ஃபேக்கா ஜெனரேட்டர் கிரியேட் பண்ணதான ப்ராபபிலிஸ்டிக் வேல்யூ பக்காவா இருக்கு. எந்த சேஞ்சஸ்மே இல்ல. இந்த பொண்ணுடைய லவ்வ காட்டிலும் இந்த பொண்ணுடைய லவ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ பெர்ஃபெக்ட் தட் இஸ் சோ பியூர். அப்போ டிஸ்கிரிமினேட்டர் வந்து என்ன பண்ணுது அப்படினா ஓஹோ நோ நோ அப்ப ஏட்ட இருக்கக்கூடிய டேட்டால வந்து என்னமோ தப்பு இருக்குது. அப்ப ஏட்ட இருக்கக்கூடிய டேட்டா வந்து என்ன இல்ல ரியலான டேட்டா இல்ல. அப்ப ஜெனரேட்டர் கிரியேட் பண்ணிருக்கக்கூடியதான டேட்டா தான் ரியல் டேட்டா அப்படினு சொல்லி இந்த டிஸ்கிரிமினேட்டர் தாண்ட இருக்கக்கூடியதான ஒரிஜினல் டேட்டாவை சொல்லி முடிச்சிட்டு அந்த ஜெனரேட்டர் கிரியேட் பண்ணதான பக்கவான டூப்ளிகேட்டான ஒரிஜினல் டேட்டாவை என்ன பண்ணிக்குது அக்செப்ட் பண்ணிக்குது. So that இங்க ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க பாத்தீங்க என்ன கொடுத்தீங்க அப்படினா the discriminator is ஆக்சுவலா அவனுடைய ஆள் யாரு இந்த சைடுல இருக்குது அவனுடைய ரியல் தான் அவனுடைய ஆள். ஆனா ஜெனரேட்டர் கிரியேட் பண்ணத இமேஜை பார்த்து இந்த ஃபேக்ட்ல என்ன பண்ணிருச்சு அப்படினா இத பார்த்து மைண்ட் அப்ப இந்த டிஸ்கிரிமினேட்டர்ல இருக்கக்கூடியதான இந்த வேல்யூ வந்து டிஸ்கார்ட் பண்ணி இந்த டிஸ்கிரிமினேட்டர் வந்து என்ன பண்ணிருச்சு அப்படினா ஜெனரேட்டருடைய வேல்யூ வந்து என்ன பண்ணிருச்சு அப்சர்வ் பண்ணிருச்சு ஓகேவா. சோ இதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள். சோ ஒரு லாஸ்ட் வீக் வந்து நீங்க மேகசின்ல எல்லாமே படிச்சிருப்பீங்க. எலான் மஸ்க் உடைய அந்த ட்விட்டர்ல வந்து சாரி எக்ஸ்ல வந்து க்ரூக்ஸ்ங்கறதான ஒரு ஏஐ ரிலீஸ் பண்ணாங்கல. அதுல க்ராக்ங்கறதான ஒரு ஏஐ வந்து ரிலீஸ் பண்ணாங்கல. சோ அதுல வந்து பிஜேபி கவர்மெண்ட் பத்தியும் மோடியை பத்தி கேட்ட அப்படினா ஃபில்தி வேர்ட்ஸ்ல வந்து கழுவி ஊத்திச்சா. சோ இட் இஸ் கால்ட் தி கேப். என்ன பண்ணிருப்பாங்க எவனோ ஒருத்தன் எங்கயோ ஒன்னத்தை பத்தி மோடியை பத்தி ரொம்ப தப்பாவே வந்து என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா இந்த டிஸ்கிரிமினேட்டர் வந்து ட்ரெயின் பண்ணிருப்பான். ஒரு பார்ட்ல மோடிஜியை பத்தி நல்லா ரியல் டேட்டா இருந்திருக்கும். பட் இவன் வந்து என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா ஜெனரேட்டருக்கு வந்து நாய்ஸ் கொடுத்து மோடி வந்து கேட்டவன் மோடியை வந்து டிஃபரன்ஸ் பாப்பல இதுல வந்து அந்த இஸ்லாமிக் இதுக்கு எல்லாமே வந்து மோடி வந்து அகைன்ஸ்ட் மோடியினுடைய எகனாமிக் பிரின்சிபிள்ஸ் வந்து இந்தியா வந்து பாவர்ட்டி லைன் சொல்லி கீப் பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணிட்டே இருப்பான் அப்படின்னா ஜெனரேட்டருக்குள்ள ஃபீட் பண்ண ஒரு ஸ்டேஜ்ல அங்க இருக்கக்கூடியதான அந்த க்ராக்ங்கறதான ஏஐ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தனக்கு இருக்கக்கூடியதான ஒரிஜினல் டிஸ்கிரிமினேட்டட் டேட்டாவை என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஃபுட்னு ஆக்கிட்டு. ஏன் என்ன காரணம் எக்ஸ்ல வந்து எவன் இன்புட் கொடுக்கறானோ அந்த இன்புட்டை வச்சு கேன் தட்ஸ் தி ஜெனரேட்டட் ஒரிஜினல் டேட்டா. எக்ஸ்க்கு வந்து யார் இன்புட் கொடுக்கல எலான் மஸ்க் இன்புட் கொடுக்கல. அந்த எக்ஸ்க்கு வந்து யார் ஃபீட் பண்றா யார் எக்ஸ் யூசர்ஸ் இருக்காங்களோ அவங்க கொடுக்கக்கூடியதான டேட்டா செட்டை வச்சு இந்த கேன் தட் ஹஸ் பீன் ட்ரெயின்ட் அந்த குரூப் அந்த க்ராக் ஏஐ வந்து என்ன பண்ணுது அப்படினா இட் இஸ் ஜெனரேட்டிங் தட் இஸ் a particular output. இப்போ புரிஞ்சிருச்சா ஏன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த அந்த க்ராக் ஏஐ வந்து இந்தியாவுல பேன் பண்ணனும்னு துடிக்குது என்னன்னா இதான் காரணம். So this is the value of that gap. So புரிஞ்சிருச்சா how that the damage is working. So ஒரு டுபாக்கூர ஒரு ஒரிஜினலா கொண்டுட்டு வந்து ஒரிஜினலை யாரை நம்ப வைக்கணும் டிஸ்கிரிமினேட்டர் நம்ப வைக்கணும். So that is the goal of that gap. அப்படி பண்ணிட்டு அப்படின்னா உன்னோட எத்திக்கல் ஏஐ that is the story. ஓகேவா. சோ நம்ம அவ்வளவு தூரம்லாம் போகல. இது பாசிட்டிவ் கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணலாம்
சோ நீங்க வந்து ட்ரெயின் அப் பண்றத பொறுத்து தான் நீ என்ன உள்ளுக்கு வந்து நீ நாய்ஸ் வந்து நீ ஜெனரேட் பண்றியோ என்ன நாய்ஸ் உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க